ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பையனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்ததுனால அசோகாக்கு தான் போயிருந்தோம். கிறிஸ்மஸ் வரனால கிறிஸ்மஸ் தாத்தாவை தான் முன்னாடி பைக்கில் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வரும்போதே என்ட்ரன்ஸில் நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயும் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேபிஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எப்போவுமே அங்கே ஏதாச்சும் தீம் வச்சுருப்பாங்க. அந்த வாட்டி கிறிஸ்மஸ்னால கிறிஸ்மஸ் தீம் வச்சுருக்காங்க. பேபிக்கு எடுக்க வேண்டியிருந்தனால பேபி செக்ஷன் தான் போயிருந்தோம். நான் என்னோடய அம்மா என்னோடய சிஸ்டர் 3 பேர் தான் போயிருந்தோம். கொஞ்சம் மழையும் குளிருமா இருக்கனால அவனுக்கு ஸ்வெட்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேபி செக்ஷனுக்கு போயிருந்தோம். அவனுக்கு ஸ்வெட்டர் இருந்தது, கொஞ்சம் சின்னதாயிட்டு, சரி கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேபி செக்ஷனுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்வெட்டர் மட்டும் பார்த்துட்டு அடுத்து எல்லா திங்ஸும் எடுக்கலாம்னு சொல்லி தான் ஸ்வெட்டர் பார்க்க போயிருந்தோம். ஸ்வெட்டர் பார்க்கும்போது இங்கே அழகான ஒரு தொட்டில் இருந்துச்சு. ஒரு 10 மாதம் பிள்ளைங்க வர அந்த தொட்டில் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். இந்த பேபி செக்ஷனில் பேபிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். இது பேபியோட டீத்தரு, பேபி கொடுக்குற ஃபீடர், அப்புறம் சங்கு, அதுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே வச்சுருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேபிஸ்க்கு பார்க்க நியூபார்ன் பேபிஸில் இருந்து 1 இயர் பேபிஸ் வரை இந்த செக்ஷனை பார்த்துக்கலாம். அவனுக்கு ஸ்வெட்டர் தான் காமிக்க சொல்லியிருந்தோம்னா ஸ்வெட்டர் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதே கலரில் இன்னொன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க அதை எடுக்கிற கேப்பில் இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்துடலான்ட்டு தான் அங்கே இருந்த கேப்ஸு எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பேபி ஸ்கூல்னாலே பார்க்க நல்லா இருக்கும்ல, எல்லாமே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன குழந்தைக்கான ஃப்ராகு எல்லாமே இங்கே வந்தால் நிறைய கலெக்ஷன் இருக்கும். அது மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அப்புறம் என் தங்கச்சி பொண்ணு கொஞ்சம் சாக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் சாக்ஸ் பார்த்துட்டு இருந்தா. மற்ற ஷாப்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் எப்பவும் வந்தாலும் அசோகாவுக்கு தான் வருவோம். ட்ரெஸ்ஸஸ் எதுனாலும் எடுக்கனாலும். பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் எல்லாமே சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு கலர் இதுதான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே பிடிக்கல. இந்த ஸ்வெட்டர் மாடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளனில் இருக்கா காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். உள்ளன்லேயும் காமிச்சாங்க. 2 கலருமே சூப்பராக இருந்தது. ஆனால் இது என் பையனுக்கு செட் ஆகாது. அதனால் அதையும் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஏதாச்சும் மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்க சொல்லியிருந்தேன். 1 இயர் பேபிக்கு இவ்வளோதான் மேம் கலெக்ஷன் இருக்குது, வேறு நிறைய கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று காமிச்சாங்க டிஷர்ட் டைப்பில். ஆனால் இதுவும் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருந்தனால இதையும் எடுக்கல. சரி அவனுக்கு ஃபுல்லாக டிஷர்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் எடுக்க வந்தாச்சு. என் தங்கச்சி அவள் பொண்ணுக்கு டிஷர்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அவளும் நானும் தான் சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவள் அவள் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருந்தா. நான் என் பையனுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோட எண்டிங்கில் கொடுத்துருந்தேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு என் பையனுக்கு ஒரு ஷூ பார்த்தேன். இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவனும் போட்டும் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களோட ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்டோம். ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் போனது 4 மணி, வரும்போது ஒரு 7 மணி பக்கத்தில் ஆயிடுச்சு. சரி அப்படியே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போய் டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு தான் போயிட்டு இருந்தோம். நான் ஷாப்புக்குள்ளே என்ட்ராகும்போது கிறிஸ்மஸ் தாத்தாவை நல்லா மியூசிக்லாம் போட்டு அது நல்லா ஆடிட்டு இருந்துச்சு. நிறைய பசங்களாக இருந்தாங்க. வரும்போது எம்டியாக தான் இருந்தது. மியூசிக்லாம் போடலை, யாருமே இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பசங்களெல்லாம் கவர் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி தீம்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் போயிட்டு சிக்கன் கட்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட பைனாப்பிள் ஜூஸு, அப்புறம் பீஸா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பீஸா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பீஸா வேண்டாம், இங்கே சிக்கன் பர்கர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கன் பர்கரும் ஆர்டர் பண்ணி அதையும் சாப்பிட்டோம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் கேக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிறிஸ்மஸ்னால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதனால் அதையும் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். எல்லாமே முடிச்சுட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் பார்த்தேன். இதுதான் நான் என் தங்கச்சி பொண்ணுக்கும் என் பையனுக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். 2 பேருக்கும் சேர்த்து தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவள் சாக்ஸ் எடுத்திருந்தா. அது என் பையனுக்கு ஒரு குள்ளா எடுத்திருந்தேன். அது எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்புறம் என் பையனுக்கு இந்த டிஷர்ட் எடுத்திருந்தேன். அதே மாதிரி இன்னொரு டிஷர்ட்டும் எடுத்திருந்தேன். இது ஃபுல்லாக ஃபுல் ஹேண்டாகவே எடுத்துட்டேன். இன்னொரு டிஷர்ட்டும் எடுத்திருந்தேன். இந்த 2க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேண்ட் எடுத்திருந்தேன். எல்லாமே தனித்தனி ரேட்டு தான்.
அப்புறம் என் தங்கச்சி அவள் பொண்ணுக்கு எடுத்திருந்தா 3 டிஷர்ட் எடுத்திருந்தா. இந்த டிஷர்ட்டு, அப்புறம் இந்த டபுள் கலர் டிஷர்ட் எடுத்திருந்தா, அதுக்கப்புறம் 2 பேண்ட் எடுத்திருந்தா. இது எல்லாமே நாங்கள் அசோகாவில் வாங்கினது. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.